நமது ஸ்ரீசக்தி விநாயகா சேனலின் அன்பிற்கினிய நேயர்களுக்கும் ஸ்ரீசக்தி விநாயகர் திருக்கோவிலின் பக்தர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நமது சேனல் தொடங்கி 4 மாதங்கள் ஆகின்றது. இதுவரையில் 17 பதிவுகளை வழங்கியுள்ளோம். 4000 பார்வையாளர்கள் நமது நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்துள்ளார்கள். இவையாவும் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அன்பு நேயர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் இன்னும் நிறைய பதிவுகளையும் ஸ்ரீசக்தி விநாயகரின் திருத்தொண்டினையும் பக்தர்களை சென்றடையும் என்று நம்புவோம். வாருங்கள், தீபாவளி சிறப்பு பதிவினை காண்போம். தீபாவளி தித்திக்கும் நினைவுகளை அள்ளித்தரும் பண்டிகை. 50 வயதுகளை கடந்தவர்களுக்கு தீபாவளி என்பதே தனி அனுபவம். அந்த காலத்து தீபாவளி ஒரு ஃபிளாஷ்பேக். சினிமா பாணியில் சீனை கட் பண்ணால் தீபாவளிக்கு தீபாவளி மட்டும்தான் அப்போதெல்லாம் கறி எடுப்பார்கள். காலையிலேயே தூக்குச்சட்டியை கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். ஊருக்குள் ஒருவர் கருப்பண்ணசாமி போல் இருப்பார். அவர்தான் கறிக்கடை போடுவார். பெரும்பாலும் பங்கு கறிதான். எடை போட நேரம் இருக்காது. குத்து மதிப்பாக வெட்டி கொடுப்பார்கள். கரியை மென்றதை விட அந்த கருப்பண்ணசாமியை தான் அடுத்த வருட தீபாவளி வரை மென்று கொண்டு இருப்பார்கள். நம்ம சின்ன வயசுல இப்படி சாப்பிட்டதில்ல. ஆமாப்பா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். அடுத்த காட்சி எண்ணெய் குளியல். எண்ணெய் மண்டியில் மாட்டிக்கொண்ட எலி மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைகள் அப்பா, தாத்தா, பாட்டியிடம் மாட்டிக்கொண்டு கதறுவார்கள். சர்வீஸுக்கு விட்ட பைக் மாதிரி ஓவர் ஆயிலும் கூடவே புலிமார்க் சீக்காய்த்தூள் கலவையில் விழி பிதுங்கி முழிப்பார்கள். தீபாவளிக்கு முதல் வாரம்தான் முடி வெட்டும் படலம் நடக்கும். அந்த சலூனை பார்த்தாலே ஏதோ கொல்லன் பட்டறை மாதிரிதான் இருக்கும். கத்தரிக்கோல் கிரீச் கிரீச் சத்தம். முகத்தில் வடியும் நீரும் முடியையும் துடைக்க முற்பட்டால் சலூன்காரரின் முரட்டு கரங்கள் கன்னங்களை அமுக்கி பிடிக்கும். இறுதியில் ஒரு மெஷின் போடுவார். பின்னந்தலை, காது ஓரம், கிருதா போன்ற பகுதிகளை அந்த கொலைகார கருவி நகர்ந்து செல்லும் போது ரணகலமாகிவிடும். அதன் கோர பற்களில் லேசான இரத்த கசிவு தென்பட்டால் அதை மூடி மறைக்க படிகாரக் கல்லை வைத்து தேய்ப்பார்கள். நரகத்தை காதரியில் கொண்டு வந்து காட்டுவார்கள். ஃபைனல் டச் அப்பா பார்ப்பார். இன்னும் கூட கொஞ்சம் குறைத்து இருக்கலாம் என்று அரைமனசோடுதான் கூட்டி வருவார். தீபாவளியின் சிறப்பு அம்சம் புது துணி. புத்தாடைகளுக்காக 1 வருடம் தவம் இருக்க வேண்டும். எவ்வளவோ கனவுகளை தங்களுக்குள் அடைகாத்து வைத்து இருப்பார்கள். ஒரு வழியாக புது துணி வீடு வந்து சேரும். 10 தெருவுக்கு ஒரே ஒரு டைலர் தான் இருப்பார். அவர் எப்போதும் பிஸியாக இருப்பார். யார் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடுவார். அவருக்கு எல்லாம் ஒரே ஃபார்முலாதான். பேரளவுக்கு அளவு எடுப்பார், வெட்டுவார், சேர்த்து வைத்து தைப்பார். அதிர்ஷ்டம் உள்ளவருக்கு அந்த தீபாவளி சந்தோஷமாக அமையும். அவரிடம் துணியை கொடுத்துவிட்டு தினமும் ஒரு முறை அவரை போய் பார்த்துவிட்டு வருவது வாடிக்கையாக இருக்கும். பெரும்பாலும் தீபாவளி அன்று காலையில்தான் கைக்கு கிடைக்கும். புது துணியின் ஓரத்தில் கொஞ்சம் மஞ்சள் தடவி உடுத்திக் கொள்ள கொடுப்பார்கள். அப்பொழுது பார்த்தால் நாம் சொன்ன பாபி காலர் இருக்காது. பெல்பாட்டம் குடும்பத்துக்கு ஆகாது என்று டைலரிடம் நமக்கு தெரியாமல் சொல்லிவிட்டு வந்து இருப்பார்கள். சோளக் கொள்ளை பொம்மைக்கு புது சொக்காய் கவுசர் போட்டாப்பளதான் இருக்கும். அடுத்த காட்சி பட்டாசு. ஊசி வெடி, கல் பட்டாசு, கேப், பாம்பு, சுறுசுறவத்தி, சங்கு சக்கரம், மத்தாப்பு, லட்சுமி வெடி, கடைசியாக ஆட்டோபாம். இப்ப இதெல்லாம் ஜூஜிபி. வாங்கி வந்த பட்டாசுக்களை பிள்ளைகளுக்கு பங்கு பிரித்து கொடுத்து விட்டு சத்தம் போடாம வெடிக்க சொல்லுவார். தெருவே புகையும் கந்தக வாடையும் குப்பை குளமாக கிடக்கும். எந்த வீட்டில் பட்டாசு குப்பை நிறைந்து இருக்கிறதோ அது பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படும். அது ஒரு கௌரவ அங்கீகாரம். தின்பண்டம் விநியோகம். அன்பை பகிருதல். வீட்டுக்கு வீடு தட்டுக்கள் இடமாறும். அதிரசபாகு கொஞ்சம் பதம் மாறிப்போச்சு. என்ன இருந்தாலும் ஆச்சி கைப்பக்குவம் வராது.
இது மாதிரி சம்பாஷணைகள் கேட்கும். இந்த பட்சணத்தை கொண்டு போய் ரமேசு வீட்ல கொடுடா. கோமதி, இந்தா தட்ட கெட்டியா பிடி. இலைய நல்லா முடிகோ. பத்திரமா கொண்டு போய் சீதா பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வா என்கிற கட்டளைகள் எல்லா வீட்டிலும் கேட்கும். இப்போ இந்த சுரேஷு ரமேஷுக்கு பதில் சுகி செமெட்டோ ஜெப்டோ என்று தெரு முழுவதும் குறுக்கே நெடுக்கே ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். இத்தனை நெருக்கடிகளுடன் தான் தீபாவளியை கொண்டாடியிருப்பார்கள். ஆனாலும் எத்தனை வலி இருந்தாலும் தீபாவளி ஒவ்வொரு ஆண்டும் மனசுக்குள் இனிமை நிறைந்த பண்டிகையாகவே வந்து போகும். நரகாசுரனை அழித்து நமக்கு ஒரு தீபத் திருநாளை ஏற்படுத்திக் கொடுத்ததன் மகிமை, நமக்குள் இருக்கும் பொறாமை, வஞ்சகம், பேராசை, பழி பாவங்கள் என்னும் நரகாசுர குணங்களை அழித்து ஒழித்து உள்ளத்துக்குள் அமைதி, தெளிவு, மகிழ்ச்சி எனும் தூய எண்ணங்களைக் கொண்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபெறுவோம். அன்பு நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளங்கோ சுப்பிரமணியம். நன்றி, வணக்கம்.